ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லைட்டாக நர்வஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கேன். அது வந்து தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கல்ல, அதில் தான் நான் என்ன பார்த்துருக்கேன். அது தாண்டி என்னோட ஒரு பர்ஃபார்மன்ஸாக என்னோட ஒரு ஒர்க்காக நான் இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது. எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரத்யேகரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும், கொரியோ பண்ண விஷால் சருக்கும், அண்ட் டிஓபி லிங்கா சார். அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து, இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் வந்து இது வந்து எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது. மேலே வந்து கபிலன் வைரமுத்து சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்புறம் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஐயோ சூப்பராக இருக்குமே, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக் கேட்டேன். கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த பாட்டு நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் பண்ணுவேன், முடிவு பண்ண போவேன். அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன். சூப்பரான ஒரு டீம், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு 2 நாள் தான். பிரவீன் சொன்ன மாதிரி 2 நாள்ல இவ்வளோ எடுத்திருக்கோம். ஒரு செகண்ட் கூட கேப் விடாம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். எடிட்டர் உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் மேம் உங்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களை எல்லாம் விட்டுருங்க. இது வந்து எங்களோடதே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கபிலன் சார். ஸோ எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. வெக்கப்படுறீங்களா? அடுத்தது பேச எப்பயும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது, ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் சேத்துக்குள்ள நல்லா தொட வரைக்கும் இருந்தது சேரு. அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட வச்சாரு எங்களை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது ஷபானா தான். டிராக்டர் மேலாம் ஏறி விட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப அழகா ஈஸியாக எல்லாருமே அந்த சோகால் ஹுக்அப் ஸ்டெப் வந்து எல்லாரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வி என்ஜாய் த ப்ராசஸ் மாஸ்டர். ஐ விஷ் டு ஒர்க் வித் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இட் இஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து மெயின் என்னோட டிரெக்டர் சிவா அண்ணா, எங்கே இருக்கீங்க வாங்க. இவர் தான் அந்த என்னை வந்து, எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் தெரியாது. அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை. இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது. முந்தின நாள் வந்தார், பெருமையெல்லாம் பேச மாட்டேன். முந்தின நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்னா, பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. மழை வருது, ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறோம். அப்புறம் மழை நின்றுச்சு. என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரெல்லாம் அடிக்கணும்னாரு. பெருமையாக பேசதான் நினச்சிங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி, நீங்கள் தான் என் ஹீரோ, சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும் போது தொடைய தட்டி வந்தா அப்படின்னாரு. அது எடுக்கலையே என்ன அப்படின்னு. அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா, இல்லை எடுக்கலன்னாரு. சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருந்தது. 2வது நாள் பார்த்தேன், மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சானே, இல்லை தொடைய தட்டி வந்தா, சரி நான் நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன. மறுபடியும் வந்து தொடைய தட்டினாரு. நான் கேட்டேன், நான் ரொம்ப தொடையான நான் காமிச்சிட்டே இருக்க முடியுமா? 5 நாளாக டயட்டில் இருக்கேன், 5 மாசமா டயட்டில் இருக்கேன், கோழிக்கால் மாதிரி இருக்கு. நீங்க வந்து தொடைய தட்டி வந்தேனா, சரி தொடைய தட்டி வந்தா ஷார்ட் எடுத்தாச்சு, எங்க இந்த ஷார்ட் எங்கன்னு கேட்குறேன். இல்ல இப்ப வரைக்கும் இல்ல, ஷார்ட்ஸ்ல போய்க்கலாங்க, ரீல்ஸ்ல போட்டுக்கலாங்கிறாரு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, பச்சையாக கொச்சையாக பேசுறேன்னு. இதுதான் பசங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களை ரொம்ப உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு. ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு. அவகாட்சி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து, கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான். ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு. அது இயற்கையாகவே உருவாச்சு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் 2 நாளாக நிறையா
ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோம்னா கண்டிப்பாக அந்த அந்த ஆர்டிஸ்ட், மெயினாக அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். வாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு அந்த அந்த விஷயத்த பேசும்போது தான் 2டே நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன். என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நான் அந்த 2 நாள் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா 9 to 6 நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லைங்க. இது பெருமைக்காக சொல்லலை. காலைல 5 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போனோம். 6 மணி 5 மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம். 8 மணி 9 மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து 9 மணிக்கு என்னோட காரில் வந்து லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம். அது மாஸ்டர் தான் அந்த கொலவெறி சம்பவத்துக்கு காரணம். மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயம் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான். ஸோ இப்படி ஒரு படைப்பு 2 நாளில் உருவாயிருக்குன்னா அது நல் உள்ளங்கள் மட்டுமே சேரும்போது தான் அது நடக்கும். அது இங்கே நடந்துச்சு. 2026ல் இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த நேரம் அவர் கமிட் பண்ணாருன்னு தெரில. ஆல்பம் முடிச்ச அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவா. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்முலான விழா கிடையாது. நான் கூப்பிட்டு இந்த 2டே நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா, இது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமும் நிறைய படைப்புகள் மூலியமும் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye from Praveen Aditya. Thank you so much. Love you all. பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு பாட சொன்னா பாடுவேன். எனக்கு பேசலாம் தெரியாது. ஓகே. ஜல்லிக்கட்டு பில்லா அவன் சிரிச்சா போகம் வில்லா நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீவி விடுவான் நல்லா தொடைய தட்டி வந்தா திமிலையது உந்துள்ள அவன் மீச முறுக்க பார்த்து இளச்சாறு கம்புல்ல பொத்தி வச்ச புறமுட்டு புத்திருச்சா அவகாச்சு அவன் மேல அவகாச்சு அடிவானம் தூத்தாச்சு இனி அவனாச்சு நானாச்சு. தேங்க்யூ. லிரிக்ஸ் வந்து லைக் எனக்கு பாடும்போது இட் வாஸ் லைக் எல்லாமே ரொம்ப புது வேர்ட்ஸாகவும் லைக் அந்த ஸ்லாங்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப கேட்சியாக இருந்தது டியூன் வந்து. ஸோ கபிலன் வைரமுத்து வந்து எனக்கு சொன்னார் அது வந்து அதோட மீனிங் என்ன, அது என்ன மாதிரியான ஸ்லாங்கு, இதெல்லாம் வந்து அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பாலமுரளி பாலு அவர் வந்து செஷன் போது இல்லை, அவர் வந்து இதில் தான் வந்தார், ஸ்க்ரீனில் தான் வந்தார். பட் ஆனால் ஹி வாஸ் லைக் அப்பப்போ ஹி வாஸ் மானிட்டரிங் எப்படி இருக்குது இது, ஓகே இந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கு பாடும்போதே வந்து இந்த ஹூக் லைன் வந்து ரொம்ப கேட்சியாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அந்த ஃபோக் ஸ்லாங் வந்து என்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அருவாக்காரன் பாடினீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதை விட கூட இதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெக்யூலியரான, கொஞ்சம் வந்து புது வேர்ட்ஸாக வந்து இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் பாடும்போது. இப்போ நான் வந்து இந்த சாங்கை பார்த்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து லைக் ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னா வந்து டைரக்டா அந்த சாங்குக்குள்ள போகாம அதுல ஒரு கான்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டு என்ன, அது என்ன சுச்சுவேஷன்ங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த சீன் மாதிரி போச்சு. ஸோ அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு அவகாட்சி சொல்லி அப்புறம் அந்த ஆப் எல்லாம் வந்து ஜாலியாக அதுக்கப்புறம் அந்த சாங் வந்தது வந்து நல்லா இருந்தது. ஸோ வந்து விஜய் சிவேந்திரா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அழகா ஒரு எனக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு படத்தோடைய ஒரு பாட்டு பார்த்த மாதிரியே இருந்தது. அண்ட் விஷால் கண்ணன் உங்க டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியா, ரொம்ப நேச்சுரலா, எனக்கு வந்து ஒரு 90s சாங் வந்து பார்த்த மாதிரியே வந்து, ஏன்னா எவ்ரிபடி இஸ் கோயிங் ஏஐ அண்ட் யூசிங் சோ மெனி திங்ஸ். நேச்சுரலா லைவ்லியா சாங்ஸ் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுது. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரவீன் ஆதித்யா சூப்பராக இருந்தது, வெரி நைஸ். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக் ஃபார் யூ. ரொம்ப நல்லா, இட்ஸ் அ குட் கம்பேக் ஃபார் யூ நினைக்கிறேன். ஷபானா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து யூ ஆர் லுக்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் மோர் லைக் அந்த ஒரு வில்லேஜ் கேர்ள் லுக்லேயே வந்து இருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எல்லாரும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் த வேர்ட். அண்ட் இப்போ வந்து ஃபிலிம் சாங்ஸ்னே இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. அதை வந்து எஃப்எம்லேயோ இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து ஒளிபரப்புறாங்க.
அதையும் வந்து ஸ்க்ரீன் பண்றீங்க. ஸோ பிரத்யக்ரா ஒரிஜினல்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சாங் வந்து ஐ திங்க் இட் காட் அப் டு 10 மில்லியன் வியூஸோ என்னமோ போயிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஜென்யூனா இவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. அப்போ அதனால பெருசா வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியாது, மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பெருசா எதுவும் பேசல, நன்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரவீன் ப்ரோ இவங்க தான் என்ன நம்பி ஒரு 2 ஒர்க்கு தான் கொடுத்துருக்கு, இனியே ஒர்க்கு கிடக்கணும். இல்லை, நான் 7 இயர்ஸா அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரீல்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தேன், சினிமா எதுவும் கிடைக்கல. ஆனால் என்ன நம்பி 2 ஒர்க்கு, நல்லா 2 இல்லை 3 ஒர்க் கொடுத்துருக்கு. அது தேங்க்யூ, அதுக்கு தேங்க்யூ. செகண்ட் வந்து கபிலன் சார், சத்தியமா நம்ப முடியலை, கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க கூட எல்லாம் இருக்கும் போது. பின்ன வந்து நம்ம சிங்கர் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிஸ்ட் ஷபானா, பிரவீன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் எல்லாருமே செம்ம சப்போர்ட் பண்ண, எவ்வளோ ஆட்டிடியூடு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியாரு. பின்ன நம்ம டேரக்டர் சிவா சார், டிஓபி லிங்கா சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாரு. லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இல்லை, எல்லாருமே சேர்ந்துதான், நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபுல் டூப்பாக பண்ணது தான். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இனியும் நிறைய வாட்டி இந்த மாதிரி சந்திக்கணும், அதுக்காக ப்ரே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதனால் யாரும் நினைக்க வேணாம். இந்த அளவுக்கு இந்த சாங் அருமையாக வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க எங்கள் டீமில் இருக்கிற ஜெனி மேடமாக இருக்கட்டும், விஸ்வாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், எங்கள் க்ரியேட்டிவ் ஹெட்டு எம் பிரவீனாக இருக்கட்டும், இவங்க இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் குறை வைக்காமல் அடுத்து எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் ஹீரோ, எங்கள் ஹீரோயினி, எங்கள் சார் கபிலர் வைரமுத்து சார், பத்மநாதா மேடம், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா எங்களுக்கு கூட இருந்தது திருமதி கிரிஜா பாபா. அவங்க தான் ப்ரொடியூசர்ஸு. அம்மா மாதிரி இல்லை, அவங்க கூடயே வருவாங்க, எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க, எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு, என் தம்பி, என் வெல்விசர் பிரவீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட பிரத்யக்ரா மியூசிக் சேனல், பிரத்யக்ரா ஒரிஜினல் மியூசிக்ஸு, நீங்கள் கண்டிப்பாக இந்த பாட்டை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திடீர்னு பேரை சொல்லிட்டாரு, ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லோகேஷ். இந்த சாங்கை நான் தான் எடிட் பண்ணேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரவீன் ப்ரோ. பிரத்யக்ரா லேபிள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, 2 பேருமே சூப்பராக க்ரோ ஆகிடும். அதே மாதிரி இந்த சாங்கோட டைரக்டர் சிவா ப்ரோ, அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. விஷால் ப்ரோ, யுவர் ஆசம் ப்ரோ. எடிட் எப்பவுமே வந்து எடிட்டுக்கு வரும்போது அப்பப்போ நமக்கு அந்த கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது ஐயோ எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரு பாய்ஸ் கேங்காக தான் எல்லாருமே வருவாங்க. ஒரு 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 உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பாய்ஸ் கேங் வந்து வந்தாங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஜாலியாகிடும். ஸோ எடிட்டில் இருக்கும்போது எப்பவுமே ஒரு மாதிரி என்ன ஒரு ஜாலியான வைப்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஃபார் த டீம், பிரத்யேக டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து சொல்லணும்னா இந்த சாங்கோட முக்கியமான ஆக்டர்ஸ் பிரவீன் ஆதித்யா ப்ரோ அண்ட் ஷபானா மேம், 2 பேருமே சோ கியூட், ரொம்ப அழகா இருக்கு. இந்த வில்லேஜ் டிராமால ஏன்ற ஒரு இப்போ கரண்ட்ல ஏன்ற ஒரு விஷயத்த ஒரு ஐடியாவா கொண்டு வந்து ஒரு கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ண